திருவாரூரில் பிரசித்தி பெற்ற ஆழி தேரோட்டம் தொடங்கியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாதவன் இணைந்திருக்கிறார். மாதவன், மிகவும் புகழ்பெற்ற ஆழி தேரோட்டம் தொடங்கி இருக்கிறது. எவ்வளவு பக்தர்கள் வருகை தந்திருக்கிறாங்க? ஏற்பாடுகள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? ஆனந்தி, திருவாரூர் மாவட்டத்துல பழமை வாய்ந்த கோயில்களுக்கெல்லாம் கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய திருவாரூர் தியாகராஜர் கோவில்ல ஓடக்கூடிய ஆழி தேரானது ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு தேராகும். இந்த தேரோட்டமானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மக்கள் இந்த தேரோட்டத்தில் கலந்து கொள்வது வழக்கம். அதன்படி கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேலான மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கிட்டத்தட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெள்ளத்தில் தியாகராஜர் ஆழி தேரில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த தேரானது 350 டன் எடை கொண்டது, 96 அடி உயரம் கொண்டது. சுமார் 1500 போலீசார் பல மாவட்டங்களிலிருந்து வந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள போலீசார் என 1500 காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. மேலும் ஆங்காங்கே கோபுரங்கள் அமைக்கப்பட்டு காவலர்கள் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வராங்க. தற்பொழுது ஆழி தேரானது புறப்பட்டுள்ளது. ஆனந்தி, ஆழி தேரோட்டம் புறப்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு குழுமி இருக்கிறாங்க. இன்றைய தினம் என்னென்ன சிறப்பு பூஜைகளுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க? காலையில் உங்களுக்கு ஆழித்தேர் புறப்படுவதற்கு முன்பாகவே தியாகராஜர் விசேஷ பூஜைகள் நடைபெறும். அதற்கு முன்பு ஆழித்தேருக்கு முன்னாடியவே விநாயகர் மற்றும் முருகன் தேரோட்டம் நடைபெற்றது. ஆழித்தேர் முடிந்து ஆழித்தேருக்கு பின்னாடி சண்டிகேஸ்வரர் மற்றும் அம்பாளுடைய தேர் வரும். ஆழித்தேர்ல தியாகராஜர் வீட்டிற்கும் காட்சியை காண்பதற்கு மக்கள் திரளாக தற்போது வரை சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு குழுமியுள்ளார்கள். அந்த மக்கள் வெள்ளத்தில் தான் திருவாரூர் தியாகராஜர் ஆழித்தேரில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். நேற்று முதலே சிறப்பு பூஜைகள் எல்லாமே இந்த விநாயகர், முருகன், அம்மன், சண்டிகேஸ்வரர் மற்றும் தியாகராஜர் என அனைத்து சாமிகளுக்கும் செய்யப்பட்டது. இன்றும் செய்யப்படும். இன்று காலை 9:05 மணிக்கு புறப்பட்ட இந்த ஆழித்தேரானது மாலை 6 மணிக்கு திருவாரூர் தியாகராஜர் கோயிலை சுற்றியுள்ள கீழ வீதி, தெற்கு வீதி, வடக்கு வீதி, மேல வீதி வழியாக கீழ வீதி அதாவது நிலையை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, ஆரூரா தியாகேசா என்ற பக்தர்களின் முழக்கத்துக்கு இடையே ஆழி தேரோட்டம் மிகச் சிறப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாதவன்.